அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அருண். நான் சேலத்தில் வாழ்ந்துட்டு வரேன். நான் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டிருக்கேன். அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு வரேன். என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தேவின்னு ஒரு ஆண்டி புதுசாக குடி வந்தாங்க. அவங்களுக்கு வயசு ஒரு 35 இருக்கும். பார்க்க நல்ல சிகப்பா கும்முன்னு அழகாக இருப்பாங்க. அவங்க யாருக்கிட்டேயுமே அவ்வளவா பேச மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. உடம்புல ஒரு இடம் கூட தெரியாத அளவுக்கு புடவையை நல்லா இழுத்து கட்டிக்கிட்டு குடும்ப குத்துவிளக்கா பத்தினி மாதிரி இருப்பாங்க. இவளை என்னதான் ட்ரை பண்ணாலும் நமக்கு கிடைக்க மாட்டா, இவளை பார்த்து ரசிக்கிறதோடையே நிறுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறுத்திக்கிட்டேன். எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசுவாங்க. அவளுக்கு 2 குழந்தைகளும் இருக்குது. அவளோட புருஷன் லாரி டிரைவராக வேலை பார்க்குறாரு. அதனால் 15 நாளைக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கே வருவார். ஒரு நாள் எங்கள் பக்கத்து தெரு மளிகை கடை பையன், அவனுக்கு வயசு ஒரு 16 தான் இருக்கும். மதியம் ஒரு 2 மணி இருக்கும். தேவி ஆண்டியை பைக்கில் கூட்டிகிட்டு போனான். எனக்கும் சந்தேகமாக இருந்துச்சு. சரி, எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போன்னு நானும் அவங்கள பின்தொடர்ந்து போனேன். அவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள ஒரு இடத்துல தன்னுடைய வண்டியை நிப்பாட்டிட்டு சுமதியை ஒரு இடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனான். நானும் என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அவங்களுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணேன். அங்கே போனால் 2 பேருமே கட்டி பிடிச்சி சொல்ல முடியாத சில விஷயங்களில் ஈடுபட்டாங்க. இதை பார்த்ததுமே நான் அதிர்ச்சியானேன். தேவியா இப்படி குடும்ப குத்துவிளக்கு மாதிரி பத்தினி மாதிரி இருந்தவளா இப்படி அப்படின்னு எனக்கு அதை பார்த்ததுமே பேரதிர்ச்சி. அவங்க ஒரு 16 வயசு சின்ன பையன் கூட இப்படி மறைமுகமாக மேட்ரு பண்ணுறதை பார்த்ததுமே எனக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. ஒருவேளை இவங்க காசு வாங்கிட்டு படுக்கக்கூடிய ஐட்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். எது எப்படியோ சின்னதாக ஒரு தூண்டில் போட்டு பார்க்கலாம், நமக்கு சிக்குனா தூக்கிடலான்னு நான் யோசித்தேன். அப்புறமா அந்த பையன் தேவியை கூட்டிக்கிட்டு அவனோட வண்டியில் ஏற்றிக்கிட்டு எங்களோட தெரு முனையில் வந்து விட்டுட்டு போனான். நானும் பின்தொடர்ந்து வந்தேன். தேவி ஆண்டி நடந்து போயிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் வண்டியை நிப்பாட்டிட்டு நிலுங்க தேவின்னு சொன்னேன். என்னடா என்னை நிற்க சொல்கிறேன்னு கேட்டாங்க. நானும், தேவி, நீங்களும் அந்த பக்கத்து தெருவில் இருக்கிற மளிகை கடை பையனும் என்னென்ன செஞ்சீங்கன்னு இன்றைக்கி நான் என் கண் கூடாவே நான் பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லை, அதை நான் ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன்னு சும்மா ஒரு பொய் சொன்னேன். டேய், ஏண்டா இப்படிலாம் சொல்கிற, நான் அப்படிப்பட்டவ இல்லடான்னு என்கிட்ட பொய் சொன்னாங்க. நானும், சும்மா நடிக்காதீங்க, நீங்கள் தினமும் கரெக்டாக மதியம் 1:30 மணிக்கு அவனோட கடைக்கிட்ட வந்து நிற்கிறதும் அவன் உங்களை பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல வச்சு நீங்களும் அவங்களும் மேட்ரு பண்ணுறதும் உங்களை எப்படியெல்லாம் அவன் செஞ்சான்னு இன்றைக்கி நான் என் கண் கூடாவே பார்த்துட்டேன். அவன் ஒரு 16 வயசு சின்ன பையன். அவன் கூப்பிட்றான்னு எப்படி நீங்கள் போனீங்கன்னு நான் கேட்டேன். டேய், இப்போ நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு மதியம் ஒரு 4 மணிக்கு என் வீட்டுக்கு மாடிக்கு வரேன். உங்கள் வீட்டு மாடியில் நீ வந்து இருடா. இப்போது இப்படி தெருவில் பேசுனா எல்லாரும் என்ன தப்பாக நினைப்பாங்கன்னு சொன்னாங்க. சரி, நீ மட்டும் சொன்ன நேரத்துக்கு உன் வீட்டு மாடிக்கு வரலைன்னா நான் உன் ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையுமே என் நண்பர்களுக்கு காட்டிடுவேன், பார்த்துக்கன்னு சொல்லி மிரட்டினேன். சரிடா, நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. நானும் வண்டியை எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு போய் நிப்பாட்டிட்டு நான் என்னுடைய செல்ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பித்தேன். மணி எப்போ தான் 3:30 மணி ஆகும், நம்ம மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செல்ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். தேவி ஆண்டி மட்டும் நம்மக்கிட்ட மாட்டினா அவளை விதவிதமாக நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஆசை ஏற்பட்டுச்சு. அப்போ அவன் ஃபோனை பார்க்குறேன். கரெக்டாக மதியம் ஒரு 3:30 மணிக்கு. சரி, இப்போது தேவி வரக்கூடிய டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நானும் மாடிக்கு போனேன். அவனும் சொன்ன மாதிரியே கரெக்டாக மாடிக்கு துணி எடுக்க வந்தா. என்ன தேவி, சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களே நான் கேட்டேன். டேய், எங்கள் வீட்டு மாடிக்கு வாடா, இங்கே தான் நிழல் நின்று பேச முடியும்னு சொன்னான். சரி தேவின்னு நானும் சொல்லிவிட்டு அவங்க வீட்டு மாடிக்கு போய், ஏன் இப்படி பண்ணீங்க, அவன் ஒரு சின்ன பையன், அவனோட போய் நீங்கள் படுக்கிறீங்களேன்னு நான் கேட்டேன். டேய், யாருக்கிட்டேயும் சொல்லாதடா, யாருக்காவது தெரிஞ்சால் என் வாழ்க்கையே போயிடும்னு சொல்லிட்டு சொல்கிறேன், ஆனால் இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டேயும் சொல்லாதடான்னு சொன்னாங்க. நானும் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன், பயப்படாமல் சொல்லுங்கன்னு சொன்னேன். அதுவா, நான் தினமும் காலையில் மளிகை கடைக்கு போவேன். அவன் என்கிட்ட நல்லா பேசுவான். அப்புறம் ஒரு நாள் அவன், அக்கா, நீங்கள் வேணால் என் வாட்ஸ்அப்புக்கு உங்களுக்கு தேவையான மளிகை பொருட்களை சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னான். நானும் அவனுக்கு என்னுடைய நம்பரை கொடுத்தேன். கொஞ்ச நாள் அவனும் மளிகை பொருட்களை எடுத்து வந்து கொடுத்தான். அப்புறமா ஒரு நாள் அவன் எனக்கு மெசேஜ் பண்ணான். நானும் அவனுக்கு மெசேஜ் பண்ணேன். அப்புறம் நாங்கள் எல்லா விஷயங்களையுமே பகிர்ந்துக்கிட்டோம். அப்புறம் எனக்கு நிறைய பிட்டு படங்களை அனுப்ப ஆரம்பித்தான். நானும் அவன்கிட்ட திரும்ப அனுப்ப சொன்னேன்.
காரணம் நான் நெட்டில் கூட இந்த மாதிரி படங்கள் பார்த்தாலும் இது புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எனக்கு எந்த விதமான நெட்லேயும் கிடைக்கவே இல்லை. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், நான் இதே மாதிரி நிறைய A+ ஆபாச வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கேன். அதில் தான் இந்த மாதிரி புதுசு புதுசாக நிறைய வரும். அதை தான் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். நானும் சரிடா இந்த மாதிரி புதுசு புதுசாக எனக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு அவனோட பேசி பழக ஆரம்பித்தேன். அவனும் இப்படி தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் அவன் என்கிட்ட நாம் 2 பேரும் இந்த மாதிரி இருப்போமான்னு கேட்டான். நானும் சரின்னு சொன்னேன். இப்படி தாண்டா அவனுக்கும் எனக்கும் தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னு அவங்க சொன்னாங்க. ஓ அப்படியா செய்தி, நான் வேறு மாதிரி நினைச்சிட்டேன்னு சொன்னேன். சரி இனிமேல் அவங்ககிட்ட எந்த தொடர்பும் வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்லும் போதே, நான் சத்தியமாக அவங்க கூட இனிமேல் எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டேன்னான்னு தேவி சொன்னாங்க. உடனே தேவி இருங்க நான் இன்னும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் பேசுகிறீங்களே, இனிமேல் அவங்க கூட தொடர்பு வச்சுக்காதீங்க, அந்த தொடர்பை என் கூட வச்சுங்கன்னு நான் சொன்னேன். என்னடா இப்படி சொல்கிறேன்னு கேட்டாங்க. நீங்களும் அவனும் ஒன்றா செய்யும்போது நான் பார்த்தேன், எனக்கும் உங்கள் மேலே ஆசை வந்துருச்சு, நான் அதை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். உடனே அவங்க கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரின்னு சொன்னாங்க. அவங்க சரின்னு சொன்னதுமே அவங்கள நான் கட்டிப்பிடிச்சேன். அவங்க இப்போ தான் குளிச்சுட்டு மேலே வந்திருப்பாங்க போல். அவங்க மேலே சோப்பு வாடை அப்படி அடிச்சுது, என்னை அப்படியே தூக்கிச்சு. உடனே அவங்க சொன்னாங்க, அவங்க கூட இப்படி இருந்துட்டு தினமும் வந்து குளிச்சிருவேன்னு சொன்னாங்க. அப்படியே ஆண்டின்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு முத்தம் கொடுக்க முயற்சி பண்ணேன். அப்போ உடனே அவங்க என் வாய் மேலே கையை வச்சு, இப்போ வேணாம், என் குழந்தைங்க 4:30 மணிக்கு வந்துடுவாங்க, இப்போவே மணி 4 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஆண்டி, அப்போது நைட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரின்னு சொல்லி கிளம்புனா. இருங்க ஏன் உடனே போகிறீங்க, உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நம்பரை கேட்க அவளும் கொடுத்துட்டு அவளோட வீட்டுக்குள்ளே போயிட்டா. நானும் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். மாலையில் வெளியே போயிட்டு இரவு ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு மாடிக்கு போனேன். நானே தேவிக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணேன். அவளோ யார் நீங்கன்னு கேட்டா. நானும் பக்கத்து வீட்டு பையன் அருண்னு சொன்னேன். சாரிடா உன் நம்பர் என்கிட்ட இல்லை, அதான் நான் இப்படி கேட்டேன்னு சொன்னான். நானும் பரவாயில்ல தேவின்னு சொல்லிவிட்டு, எனக்கு உங்களை ஆண்டின்னு கூப்பிட்றது ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால் உங்களை நான் எப்போதுமே பேர் சொல்லி தேவினே கூப்பிடவான்னு கேட்டேன். அவங்களும் சரி கூப்பிட்டுக்கோன்னு சொன்னாங்க. நாம் பேசும்போது மட்டும் நீ வெளியில் ஆண்டின்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. நீ இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க. உங்களை நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன்னு சொன்னேன். ஓ என் மேலே உனக்கு அவ்வளோ ஆசையான்னு கேட்டாங்க. ஆமாம் தேவி, மதியம் இருந்து உங்கள் நினைப்பாகவே இருக்குன்னு சொல்லிவிட்டு குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன். குழந்தைங்க தூங்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. சரி தேவி, குழந்தைங்க தூங்கியதுமே மாடிக்கு வாங்க, நாம் என்ஜாய் பண்ணலான்னு சொன்னேன். சரிடா பார்க்கலான்னு சொல்லிவிட்டு உனக்கு அப்புறமா நான் மெசேஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நானும் சரி தேவின்னு ஃபோனை வச்சுட்டேன். கரெக்டாக இரவு ஒரு 10:30 மணி இருக்கும். தேவி மாடிக்கு நைட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க. என்னை பார்த்ததுமே இன்னும் என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னு கேட்டாங்க. உன்னை தான் தேவி நினச்சிக்கிட்டே இருந்தேன், உன்னை எப்படியெல்லாம் அனுபவிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னு நானும் சொன்னேன். பார்க்குறேன், சரி எங்கள் வீட்டுக்கு மாடிக்கு வாடான்னு சொன்னாங்க. இதோ வாரேன் தேவின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு மாடிக்கு போய் அவங்களோட அன்றைக்கி நான் என்ஜாய் பண்ணி முடித்ததுமே தேவி சொன்னாங்க, அந்த மளிகை கடை பையன்கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னேன், எங்கள் வீட்டில் தெரிஞ்சிருச்சு, இனிமேல் என்ன நீ தொந்தரவு பண்ணாதன்னு சொன்னேன். அவன் கேட்காம திரும்பவும் எனக்கு டெய்லி புது புது வீடியோவாக அனுப்புகிறான்னு சொன்னாங்க. உடனே தேவி உங்கள் ஃபோனை இங்கே கொடுங்கன்னு நான் சொல்ல அவளும் ஃபோனை உடனே கொடுத்தா. நான் உடனே வாட்ஸ்அப்பில் அவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினேன். யாருடா நீ, என் பொண்டாட்டிக்கு வீடியோ அனுப்புகிற, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நீ அனுப்பின வீடியோவை எடுத்துக்கிட்டு நான் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு நான் பேசி அனுப்பினேன். அவன் சாரிங்க மாற்றி அனுப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டான். நான் இப்போ உனக்கு சந்தோஷமா தேவின்னு நான் கேட்டேன். செமடா, இப்படி ஒரு யோசனை எனக்கு கூட இல்லையே அப்படின்னு சொல்லி சிரிச்சா. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாளைக்கு என் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய வேலை இருக்காது, அதனால் இன்றைக்கி நம்ம நிறைய தடவை என்ஜாய் பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்படியே நானும் தேவியும் முதல் தடவையே 3-4 தடவை பண்ணோம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் எனக்கு நாளைக்கு என் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய வேலை இருக்காது, அதனால் உன்னுடைய ஆசையை ஃபுல்லாக இன்றைக்கி நீ தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விடிய தேவி கம்பெனி கொடுத்தாங்க. நானும் கிடைச்சது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள விதவிதமாக அனுபவிக்க ஆரம்பித்தேன். அந்த நாளில் இருந்து எங்களுடைய தகாத உறவு தொடர்ந்தது. தினமும் இரவு நான் மாடிக்கு வருவேன். தேவியும் தன்னுடைய குழந்தைகளை தூங்க வச்சுட்டு அவங்களும் மாடிக்கு வருவாங்க. நாங்கள் இப்படியே தினமும் உல்லாசம் அனுபவிச்சுட்டு வந்தோம். ஒரு கட்டத்தில் தினமும் உல்லாசமாக இருக்க முடியாமல் எங்கள் 2 பேராலையுமே இருக்க முடியல. அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேருமே அந்த விஷயத்துக்கு அடிமையாயிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும்.
2 வாரத்துக்கு ஒரு நாள் தான் தேவியோட புருஷன் ஊருக்கு வருவார். அவர் வர அன்னைக்கு மட்டும் தேவி மாடிக்கு வரமாட்டாங்க. ஆனால் எங்கள் 2 பேராலையுமே அதை பொறுத்துக்க முடியாது. ஏன் தான் இவர் ஊருக்கு வராரோ அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ தான் கிளம்புவாரோ அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அவர் கிளம்புன உடனே நாங்கள் 2 பேருமே உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருவோம். அந்தளவுக்கு எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாயிருச்சு. இப்படியே நாட்களும் சென்றுக்கிட்டே இருந்துச்சு. எங்களுக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக ஜாலியாக எங்களுடைய வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு நாள் திடீர்னு எதிர்பாராத விதமாக தேவியோடைய கணவனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த விபத்துனால அவருக்கு காலில் பலமான ஒரு அடியும் ஏற்பட்டுச்சு. அதனால் டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, இனி நீங்கள் ஹார்டான எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் காலுக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய வந்துடும். அதனால் இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எனக்கும் தேவிக்கும் பேர் அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக அவர் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார். அதனால் என்னாலையும் தேவியாலையும் சந்திக்கவே முடியல. எங்களால் உல்லாசமாக இருக்கவும் முடியல. அப்போ தான் தேவி சொன்னாங்க, என் புருஷன் இனிமேல் வேலைக்கு போக மாட்டார், அவர் இங்கனுக்குள்ளே தான் ஏதோ ஒரு வேலைக்கு போக போகிறாரு, அப்படி வேலைக்கு போயிட்டார்னா இனி நம்மளால் சந்திக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. தேவியோட புருஷன்கிட்டையும் நானும் கொஞ்சம் சகஜமாக பேச ஆரம்பித்தேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கிட்டையாவது ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நானும் சரிங்க, எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட முயற்சி பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் தேவி சொன்னாங்க, என் புருஷன் இங்கே வேலை பார்க்குறதா இருக்கார், அதனால் அவர் பகல் டியூட்டி போயிட்டாருன்னா நைட்டு என் கூட வீட்டில் தான் இருப்பார். அப்போ நாம் 2 பேருமே சந்திக்க முடியாது. அதனால் அவருக்கு எப்படியாவது ஒரு நைட் டியூட்டி வேலை வாங்கி கொடுத்துரு, அவர் தினமும் நைட்டு டியூட்டிக்கு வேலைக்கு போயிடுவார். நாம் 2 பேரும் வழக்கம் போல் திரும்ப நம்மளுடைய விஷயங்களை ஆரம்பிச்சிடலாம், நம்முடைய தகாத உறவை மீண்டும் தொடர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல நைட் வாட்ச்மேன் வேலையை எப்படியோ வாங்கி தேவியோட புருஷன்கிட்ட கொடுத்தேன். அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நைட் வாட்ச்மேன் வேலை தாங்க இருக்குது, உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவருமா பரவாயில்லப்பா, நான் பார்க்குறேன், ஏன்னா நான் நிறைய தடவை விடிய நைட்டு கூட நான் வண்டி ஓட்டுவேன், அதனால் எனக்கு நைட்டு அவ்வளோவா தூக்கமும் வராது, அதனால் இந்த வேலை எனக்கு கரெக்டாக இருக்கும், நான் இந்த வேலைக்கே போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு நான் அவரை அந்த வேலையில் சேர்த்து விட்டேன். அதன் பிறகு தினமும் அவர் நைட் டியூட்டிக்கு போயிடுவார். தேவியும் மாடிக்கு வந்துடுவாங்க. மீண்டும் எங்களுடைய தகாதொருவு தொடர ஆரம்பிச்சுது. சில நேரங்களில் மழை பெய்யும். அந்த மாதிரி டைமில் நானும் தேவியும் கீழே போயிடுவோம். அவருடைய வீட்டுக்குள்ளே வச்சு நானும் தேவியும் சந்தோஷமாக இருப்போம். இப்படியே எங்களுடைய நாட்கள் மீண்டும் தொடர ஆரம்பிச்சுது. ஒரு நாள் வழக்கம் போல் தேவியோட புருஷன் வேலைக்கு போயிட்டார். அன்றைக்கி நான் தேவியை மாடிக்கு கூப்பிட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து நல்ல மழை. உடனே தேவி கீழே வா, என்னுடைய வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு கீழே போனேன். அப்போது அவசரத்தில் தேவி கதவை சரியாக பூட்டாமல் தாப்பால் சரியாக போடாமல் விட்டுட்டாங்க. நாங்களும் வழக்கம் போல் அவங்களுடைய வீட்டுக்குள்ளே உல்லாசமாக நானும் தேவியும் இருந்துக்கிட்டு இருந்தோம். அந்த சமயம் பார்த்து வேலைக்கு போன அவருடைய கணவனுக்கு காலில் திடீர்னு பயங்கரமான வலி ஏற்பட்டுச்சு. அவரால் வேலையை செய்ய முடியல. இதனால் முதலாளிகிட்ட எனக்கு காலில் அடிபட்டுச்சு, இப்போ எனக்கு என்னன்னு தெரியல, கால் பயங்கரமாக வலிக்குது, எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் லீவு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அவரும் சரி நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காரு. வேலைக்கு போன தேவியோட புருஷன் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டார். அந்த சமயத்தில் நானும் தேவியும் வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தோம். அப்போது நல்ல மழையும் காற்றுமா இருந்ததால் கதவு சரியாக லாக் பண்ணாதால் கதவும் திறந்து இருந்துச்சு. அந்த சமயம் பார்த்து தேவி லைட்டாக கதவு திறந்து இருந்துச்சு. அந்த சமயம் பார்த்து தேவியோட புருஷன் வீட்டுக்கும் வந்துட்டார். வந்தவர் என்ன இப்படி கதவை சரியாக சாத்தாமல் இப்படி திறந்து கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்தார். கதவை திறக்க உள்ளே வரும்போது தேவியோடைய முழங்கல் சத்தம் வெளியே கேட்டதும் அவர் அதிர்ச்சியானார். என்னடா இது, ஒரு முழங்கல் சத்தம் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக கதவை திறந்துட்டு உள்ளே வந்தார். கதவை திறந்ததுமே எங்களுக்கு சத்தம் கேட்டுச்சு. உடனே தேவி, ஐயோ கதவு திறக்கிற மாதிரி சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி அவங்க அரைகுறை ஆடையோட வெளியே எட்டி பார்க்க அங்கே தான் கணவன் நிற்கிறத பார்த்து அவங்க அதிர்ச்சியானாங்க. தன்னுடைய மனைவியான தேவி இப்படி அரைகுறை ஆடையோடு ஏன் நிற்கிறா அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு. உடனே அவர் நேராக பெட்ரூம்குள்ளே எட்டி பார்க்க அங்கே நான் அரைகுறை ஆடையோடு இருக்கிறத பார்த்து அவர் அதிர்ச்சியானார். இதனால் அவருக்கு கோபம் தலைக்கேறிச்சு. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் எனக்கு நீங்கள் நைட் டியூட்டி வேலையை வாங்கி கொடுத்தியா அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சண்டை போட ஆரம்பித்தார். வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் கோபமான அவர் என்னையும் தேவியையும் அடிக்க ஆரம்பித்தார். இதனால் நாங்கள் 2 பேருமே பொறுமை இழந்து இவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதனால் இவர் கண்டிப்பாக நமக்கு இடையூறாக இருப்பார், இவரால் நமக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேவியும் சேர்ந்து அவருடைய கணவனை கொடூரமாக அடிக்க ஆரம்பித்தோம், கொடூரமாக தாக்க ஆரம்பித்தோம். அப்போ தேவி கழட்டி போட்டு அவங்க சேலையை எடுத்து நான் தேவியோடைய புருஷனுடைய கழுத்தை நெரிச்சேன். நான் கழுத்தை நெரிக்கும்போது தேவி ஓடி அவருடைய 2 கைகளையும் பிடிச்சிக்கிட்டாங்க. அதன் பிறகு நானும் தேவியும் சேர்ந்து அவரை கொடூரமாக துடிக்க கழுத்தை நெரிச்சு கொலையும் செஞ்சிட்டோம்.
அதன் பிறகு தான் இந்த பாடியை எப்படி மறைக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசனை பண்ண ஆரம்பித்தோம். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு ஒரு யோசனையே வந்துச்சு. அந்த மளிகை கடையில் வேலை செய்யக்கூடிய அந்த 16 வயசு சிறுவனை வச்சு தான் இந்த பாடியை எங்கேயாவது கொண்டு போய் போடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். அப்போ நைட்டு அந்த 16 வயசு சிறுவனுக்கு ஃபோன் பண்ணி அவனை மிரட்டி வீட்டுக்கு வர சொன்னோம். அவனும் ஏதோ பயந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அந்த 16 வயசு சிறுவனை வச்சு தான் இந்த பாடியை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். அதன் பிறகு தேவியுடைய மொபைல் ஃபோனில் இருந்து அவளுடைய புருஷன் மாதிரியே நான் பேசினேன். பேசி உடனே என்னுடைய வீட்டுக்கு வா, இல்லைனா நாளை காலையில் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினேன். அப்போ அந்த பையன் சொன்னால், நான் எதுவுமே உங்கள் நம்பருக்கு அனுப்பவே இல்லையே, நான் இப்போது எந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே அனுப்பவே இல்லையே, இப்போ ஏன் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறீங்க அப்படின்னு சொன்னேன். நீ அனுப்பியிருக்கல, அந்த ஆதாரம்லாம் எங்கிட்ட இருக்குது, உடனே என்னுடைய வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னேன். அவனும் பயந்து போய் உடனடியாக அவன் பைக் எடுத்துகிட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்தான். நான் ஏன் இந்த டைமில் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா, அவன் வந்து மளிகை கடையில் வேலை செய்கிறான். அடிக்கடி தன்னுடைய பைக்கிலேயே பார்சல் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுவான். அதனால் இந்த தேவியோடைய புருஷனை மூட்டையாக கட்டி அவனுடைய வண்டியில் வச்சு அவன் கொண்டு போனால் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வராது. ஏன்னா அவனுடைய வேலையே இதுதான், எல்லா வீட்டுக்கும் டெலிவரி பண்ணுறது தான் அவனுடைய வேலை. அதனால் அவன் வண்டியில் இதை எடுத்துகிட்டு போனால் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதுவும் விடிஞ்ச பிறகு தான் இவன் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா நைட் டைமில் எடுத்துகிட்டு போயிட்டானா இந்நேரம் இவன் எந்த மூட்டை எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வரும். அதனால் விடிஞ்ச பிறகு தான் இவன் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் முன்கூட்டியே யோசித்து வச்சுருந்தேன். நான் மிரட்டி அந்த 16 வயசு பையனையும் வர வச்சேன். அவன் வந்ததுமே என்ன அந்த வீட்டில் பார்த்ததுமே அவன் ஷாக் ஆனான். இவன் ஏன் இந்த வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் அவனை பெட்ரூம்குள்ளே அழைச்சிட்டு போய் தேவியுடைய புருஷனுடைய பாடியை காட்டதுமே அவனும் பயந்து போயிட்டான். அவன் என்ன ஆச்சுன்னு கேட்டான். இந்த மாதிரி நானும் அவனும் தனிமையில் இருக்கும்போது அவர் பார்த்துட்டாரு, அதனால் நான் அவரை கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ உங்கள் 2 பேருக்குள்ள கள்ளத்தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் இதை கேட்டு அதிர்ச்சியானான். ஆமாம், நீனும் தேவியும் ஒரு நாள் மேட்ரு பண்ணுறதை நான் பார்த்துட்டேன், அதை வச்சு மிரட்டி தான் நான் தேவியை என் வழிக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த 16 வயசு பையன்கிட்ட சொன்னேன். அவன் இதை கேட்டதுமே அதிர்ச்சியானான். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், நீ டெய்லி பார்சல் கொண்டு போவ, அதே மாதிரி இப்போ இந்த மூட்டை மாதிரி கட்டி நான் தரேன், இவருடைய பாடியை எடுத்துகிட்டு போய் ஊருக்கு வெளியே எங்கேயாவது கொண்டு போய் போட்டுட்டு வந்துரு. அதுக்கப்புறம் நம்ம தேவியை காலையிலே போயிட்டு என் புருஷன் நேற்று வேலைக்கு போனார், அவர் இன்னும் வீடு வரலை அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அவளும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா அப்படின்னு நான் அந்த சின்ன பையன்கிட்ட சொன்னேன். அவனுக்கும் வேறு வழி இல்லை, அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். ஏன்னா அவனும் தேவியோட ஏற்கனவே இல்லீகலான உறவில் தான் இருக்கான். நீ எனக்கு நீ உதவலை அப்படின்னா நீ நானும் சேர்ந்து தான் கொலை செஞ்சோம் அப்படின்னு நான் போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி நானும் மிரட்டேன். ஏன்னா அவனும் இல்லீகலான உறவில் இருக்கிறதால அவனும் பயந்துட்டான். சரின்னு ஒத்துக்கிட்டான். அதன் பிறகு நாங்கள் வீட்டில் இருந்த ஒரு சாக்கை எடுத்தோம். அந்த சாக்கில் தேவியோடைய புருஷனை வச்சு கெட்டி விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். விடிஞ்சதுமே அந்த பையனுடைய பைக்கிலேயே இந்த பார்சலை ஏற்றி அனுப்பினோம். அவனும் டெலிவரி பண்ணுற மாதிரியே நைஸாக அந்த பார்சலை எடுத்துகிட்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல கொண்டு போய் அவரை அப்படியே தூக்கி போட்டுட்டு வந்துட்டான். அதன் பிறகு அவனும் எதுவும் தெரியாதது போல் வழக்கம் போல் அன்றாட அவனுடைய வேலைகளில் ஈடுபடவும் ஆரம்பிச்சிட்டான். நானும் அன்றாட என்னுடைய வேலைகளையும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன். தேவியும் அவங்களுடைய பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற விஷயங்களில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வராத அளவுக்கு நாங்கள் அன்றைக்கி நடந்துக்கிட்டோம். அதன் பிறகு எங்களுடைய திட்டத்தின்படியே நான் தேவிகிட்ட சொன்னேன், சாயந்தரம் ஆயிடுச்சு, இப்போ போய் நீ உன் கணவன் வீட்டுக்கே வரலை, நைட் டியூட்டிக்கு நேற்று போனவர் காலையில் இப்போ வந்துடுவார், ஆனால் இன்னும் வரலை, அவர் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, வேலை செய்கிற இடத்துல போய் கேட்டால் அவர் நைட்டு வேலைக்கே வரலைன்னு சொல்கிறாங்க, என் கணவன் எங்கே போனார்னே தெரியல அப்படின்னு சொல்லி நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு நானும் சொன்னேன். அதுக்கு சரின்னு சொல்லிவிட்டு தேவியும் நான் சொன்னது போலவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. எல்லாம் நான் சொல்லிக் கொடுத்தது மாதிரியே எல்லாத்தையும் பண்ணாங்க. அதன் பிறகு போலீஸாரும் காணாமல் போன தேவியுடைய கணவனை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டாங்க. மறுநாள் காலையில் தான் அந்த மூட்டையில் அந்த பக்கம் வந்த சில நபர்கள் சாக்கு மூட்டையில் இரத்தக்கரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. உடனே போலீஸாரும் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்து அந்த மூட்டையை பிரித்து பார்த்தா அதுக்குள்ளே தேவியுடைய கணவன் உடலில் பல காயங்களோட பிணமாக கிடந்திருக்காரு. இதை பார்த்ததுமே போலீஸாருக்கு பெரும் அதிர்ச்சி. காணாமல் போன தேவியுடைய புருஷன் பிணமாக கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி போலீஸார்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உடனடியாக தேவிக்கும் இந்த தகவலை சொல்லி அனுப்பியிருக்காங்க. உடனடியாக தேவியும் அப்போ தான் கணவனை போய் பார்க்குற மாதிரி அழுது புரண்டு நாடகம் ஆடினாங்க. இப்படி சின்ன வயசில் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, இந்த 2 குழந்தைகளை வச்சு நான் இப்போ எப்படி வாழ போகிறேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கதறி அழுது நாடகம் பண்ணாங்க. தேவியோடைய நடிப்பை பார்த்து சுற்றி இருந்தவங்க எல்லாருமே கண் கலங்கினாங்க. அந்த அளவுக்கு தேவி செமையாக ஆக்ட் பண்ணாங்க. அதன் பிறகு போலீஸார் உடனடியாக பிரேத பரிசோதனைக்காக தேவியுடைய கணவனுடைய உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க.
அதன் பிறகு பிரேத பரிசோதனையும் முடிஞ்சு அவருடைய உடலை தேவியுடைய கணவன்கிட்ட கொடுத்துட்டாங்க. நாங்களும் செய்ய வேண்டிய எல்லா இறுதி சடங்குகளையும் நல்லபடியாக செஞ்சு முடித்தோம். யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வராத அளவுக்கு நாங்கள் நடந்துக்கிட்டோம். அதன் பிறகு இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 2 நாள் கழித்து போலீஸார் தங்களுடைய விசாரணையை ஆரம்பித்தாங்க. இதுக்காக யார் இவங்களை அடித்து கொலை செஞ்சுருப்பாங்க, இவங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனை இருக்கா, இல்லது முன் பகை இருக்கா, இல்லைனா வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, உங்கள் கணவனுக்கு யாராவது கூட தவறான தொடர்பு இருக்கா, இந்த மாதிரியான பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவியோடைய வீட்டுக்கு வந்தாங்க. போலீஸை பார்த்ததுமே தேவி கொஞ்சம் பயந்தாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நீங்கள் போலீஸை பார்த்ததுமே பயப்படாதீங்க, நீங்கள் பயந்தீங்கன்னா போலீஸுக்கு உங்கள் மேலே சந்தேகம் வரும், அதனால் நீங்கள் நார்மலாக எப்போதும் இருக்கிற மாதிரியே இருங்க, அழுதுகிட்டே இருங்க, அப்படி தான் போலீஸுக்கு உங்கள் மீது சந்தேகம் வராது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரியே போலீஸாரும் விசாரணை செய்யும்போது தேவியும் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரியே நடித்தாங்க. அப்போ போலீஸார் தேவிகிட்ட விசாரிக்கும் போது, தேவி என் புருஷனுக்கு அந்த மாதிரி எந்த விதமான தொடர்பும் இருக்க வாய்ப்பு இல்லை, அவருக்கு பகையாளியும் யாருமே இல்லை, ஆனால் யார் இவங்களை கொலை பண்ணான்னு எனக்கு தெரியலையே, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸார்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருந்தாங்க. அந்த சமயத்தில் போலீஸார் தேவியோடைய வீட்டை பார்த்தாங்க. இந்த வீட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வீட்டை ஆய்வு செய்யும்போது தான் போலீஸார் வீட்டில் அந்த சாக்கு மூட்டையை கட்டப்பட்ட கயிறு போலவே சில கயிறுகள் தேவியோடைய வீட்டில் இருக்கிறத பார்த்து போலீஸார் அதிர்ச்சி ஆனாங்க. அந்த சாக்கு மூட்டையில் இருந்த கயிறும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய கயிறும் சரி, ரெண்டும் ஒன்றா இருக்கு. அப்போது தேவி தான் அவருடைய புருஷனை அடித்து கொலை செஞ்சுட்டு தன்னுடைய வீட்டிலேயே அவரை கட்டி சாக்கு மூட்டையிலேயே எடுத்துகிட்டு போய் இப்படி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸாருக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதன் பிறகு இந்த கயிறை குறித்து போலீஸார் விசாரணை செஞ்சாங்க. இந்த கயிறை பற்றி கேட்டதுமே தேவியோடைய முகமே அப்படியே மாறிச்சு. இதனால் போலீஸாருக்கு தேவி மீது பலத்த சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு வாங்க உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் தீவிரமாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தேவியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது எனக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போது தேவி கிட்டத்தட்ட மாட்டிட்டாங்க போல், ஏதோ ஒரு எவிடன்ஸ் போலீஸாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதன் பிறகு போலீஸார் அந்த சம்பவம் நடந்த 2 நாளைக்கு முன்னாடியிலிருந்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் போலீஸார் கைப்பற்றி ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தான் அந்த சிசிடிவி காட்சியில் இந்த 16 வயசு பையன் பைக்கில் இந்த சரக்கை அவருடைய பிணத்தை எடுத்துகிட்டு போனது அதில் பதிவாக இருந்துச்சு. அப்போ போலீஸாருக்கு இந்த பையன் யார், ஏதோ ஒரு மூட்டையில் எடுத்துகிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் இவன் ஒரு மளிகை கடையில் வேலை செய்யக்கூடிய பையன், இவன் தினமும் சரக்கை கொண்டு போய் டெலிவரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தகவல் கிடச்சிருக்கு. சரக்கை கொண்டு போய் டெலிவரி பண்ணுறாந்தா மளிகை கடையில் இருந்து தானே இவன் சரக்கு எடுத்துகிட்டு போனோம். ஆனால் இவன் இந்த பகுதியில் போகும்போது வெறும் பைக்கில் தான் போகிறான். ஆனால் திரும்ப இந்த பகுதியில் வரும்போது மூட்டையோடு வரான். அப்போ இவன் மளிகை கடையிலேருந்து சரக்கு எடுத்துகிட்டு போல, இவன் யார் வீட்டில் இருந்தோ இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கான். தேவியோட வீட்டில் இருந்து தான் இந்த பையன் தான் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் எங்கேயோ வெளியே கொண்டு போட்டிருக்கான் அப்படிங்கிறத போலீஸார் கண்டுபிடிச்சிடறாங்க. அதன் பிறகு அந்த மளிகை கடைக்கு போய் அந்த பையனையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிசிடிவி காட்சிகளை காட்டி அவனையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த பையன் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்ததுமே பயந்து போயிட்டான். அதன் பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பையன்கிட்ட விசாரணை செய்யும் போது தான் அவன் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான். தேவிக்கு 35 வயசு ஆகிறதால நான் எல்லாமே என்னென்ன செய்வாங்க, போலீஸார் எப்படி விசாரிப்பாங்க, என்னென்ன பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே தேவியும் பக்காவாக நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அவங்க வாயிலிருந்து எதையுமே வாங்க முடியல. ஆனால் இந்த 16 வயசு பையன் போலீஸை பார்த்ததுமே பயந்துட்டான். அவனுக்கு நான் எதையுமே சொல்லிக் கொடுக்கல, எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிக் கொடுக்கல. அதனால் போலீஸார் தங்களுடைய கிடுக்குப்பிடி விசாரணையை ஆரம்பிக்க அவன் பயந்து போய் அனைத்து விஷயங்களையும் சொல்லிட்டான். எனக்கும் தேவிக்கும் ஆரம்பத்தில் தகாத உறவு இருந்துச்சு. அந்த தேவியை நான் தினமும் மதியம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அழைச்சிட்டு போய் அவங்களோட சந்தோஷமாக இருப்பேன். அந்த விஷயத்தை அவங்க பக்கத்து வீட்டில் வசித்த அருண் பார்த்துட்டான். அதன் பிறகு தேவியை மிரட்டி அவனோட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டான். என்னோட தொடர்பையும் துண்டிச்சு விட்டுட்டான். சம்பவத்தன்று தேவியும் பக்கத்து வீட்டு வசித்த அருணும் சந்தோஷமாக இருந்தபோது திடீரென அவருடைய புருஷன் வீட்டுக்கு வந்திருக்காரு. அதை பார்த்ததுமே அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு 2 பேருமே சேர்ந்து அவங்களுடைய புருஷனை கொண்டுட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி இந்த பாடியை கொண்டு போய் வெளியே போடு, இல்லைனா உன்னையும் இந்த விஷயத்தில் கோத்து விட்டுருன்னு சொல்லி என்னையும் இதில் சேர்த்து விட்டுட்டாங்க. அவரை கொலை செய்யறது அவரை நான் எதுவும் பண்ணலை. அவர் கொலைக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனால் அவங்க இந்த பாடியை கொண்டு போய் நீ வெளியே கொண்டு போடு, ஏன்னா நீ மளிகை கடையில் வேலை செய்கிறதால இந்த சாக்கு மூட்டையை ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வராது, ஏதோ சரக்கு எடுத்துகிட்டு போகிறதா நினைப்பாங்க. அதனால் இதை கொண்டு போய் நீ ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட்டுட்டு வா, யாருக்கும் மேலே சந்தேகம் வராதுன்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் நான் இந்த மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணேன், என்னையும் இந்த விஷயத்தில் மாட்டி விடுவேன்னு சொன்னாங்க. அதனால் பயந்து போய் தான் நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அவன் எல்லா விஷயத்தையுமே போலீஸார்கிட்ட வளரிட்டான்.
இதனால் வேறு வழி இல்லாமல் தேவியும் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு இவங்க 2 பேருமே அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்னையும் போலீஸார் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிட்டாங்க. தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவனை திட்டமிட்டு 2 கள்ளக்காதலோடு சேர்ந்து தேவி கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊர் முழுவதும் பேசப்பட்டுச்சு. குடும்ப குத்துளவுக்காக இருந்த தேவியா இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை செஞ்சாங்கன்னு இந்த உண்மையை தெரிஞ்சதுமே ஊரில் இருந்த அனைவருமே அதிர்ச்சி ஆனாங்க.